தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மோடி அரசு பொறுப்பேற்று 3வது முறையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. 2001க்கு பிறகு இன்று வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் 54,513 மாணவர்கள் இந்தியா முழுவதும் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னா, இந்த ஆழி பேரலை சுனாமி நம்மை தாக்கிய போது ஒரு 10,000 பேர் நம்முடைய நாட்டில் இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அது பேசுபொருளானது. உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள், பலர் இங்கு வந்தார்கள், நம்மோடு கரங்கோர்த்தார்கள். ஆனால் 54,513 பிள்ளைகள் நாடு முழுவதும் தற்கொலையால் செத்து மடிந்த பிறகும் அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் பிரதமர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுகின்ற நேரத்தில் அது குறித்து அவர்கள் வாய் திறக்கவில்லை. அதே போன்று நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். 73 முறை அந்த நீட் தேர்வு தாள்கள் வெளியே வந்திருக்கிறது தவறான வழியில். அதனால் லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது கூட 2 பிள்ளைகள் தற்கொலை செய்திருக்கிறது. எந்த சூழ்நிலை ஒருவர் தற்கொலை செய்வார், அதான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். தன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து தமக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்ற உணர்வுக்கு தள்ளப்பட்டு தன்னால் ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்க முடியாது, தன்னால் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலையை சென்று அவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன என்பதை இதுவரையிலும் மோடி அரசு ஆராய்ந்து பார்த்திருக்கிறதா, இல்லை நம்மை போன்றவர்கள் வைக்கின்ற இந்த கூக்குரலை, இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே ஒரு தேர்வு நடத்தினால் அந்த பிள்ளைகள் உயர்கல்விக்கு தகுதி என்ற அடிப்படையில் +2 மதிப்பெண் மட்டுமே போதும், நீட்டை உடனடியாக எந்த நிபந்தனையுமின்றி அவர்கள் தடை செய்ய வேண்டும், நீட்டை நிறுத்த வேண்டும். அதே போன்று கல்வி மாநில பட்டியல் இருந்தது, பிறகு 2க்கும் அந்த சேர்ந்த பட்டியல் சென்றிருக்கிறது. உடனடியாக கல்வியை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பை மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும். எனவே கல்வியை மாநில பட்டியலில் உடனடியாக கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நாடு முழுவதும் மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இந்த கூட்டத்தில் முழுமையாக வலியுறுத்துகிறோம். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதே போன்ற கல்விக்கூடங்களில் அந்த பிள்ளைகளுக்கு மனநல பாதுகாப்பு சம்பந்தமான கட்டமைப்புகள் எதுவும் இந்தியாவில் இல்லை. அப்படிப்பட்ட கட்டமைப்புகளையும் உடனே இந்த அரசு நிறுவுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்தியும், மாநில அரசும் இந்த பிரச்சனையை மீண்டும் எடுத்து ஒன்றிய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை உடனடியாக தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அகில இந்திய மக்கள் இயக்கம், ஆல் இண்டியா பீப்புள்ஸ் மிஷன் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்கும் பாசிச சக்திகளுக்கு எதிராக மக்களை கட்டமைப்பதற்காக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அகில இந்திய மக்கள் இயக்கம், ஆல் இண்டியா பீப்புள்ஸ் மிஷன் மூலமாக இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.